SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. இது நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த மோகன் பகவத்துடைய இந்த விமர்சனம் அப்படிங்கிறதே இத ஒரு அதிருப்தியில வரக்கூடியதாக இருக்கிறதா? ஏன்னா தொடர்ச்சியா ஆர்கனைசர் அதோட கட்டுரை RSS உடைய அந்த பத்திரிகை ஆர்கனைசருடைய கட்டுரையும் வருது. இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பாஜகவுடைய தேர்தல் முடிவுகள் இந்த 240 அது தனி அவங்களுடைய பெரும்பான்மை அதுதான். இந்த விஷயம் யதார்த்தத்தை உணர்த்தி இருக்கிறது பாஜகவுக்கு அப்படிங்கிறத கட்டுரை கோடிட்டு காட்டுகிறது. அப்ப இது மோதலாக இருக்கிறதா? இது வெடிச்சு இப்ப கிளம்புதா? உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜகவும் RSSும் எங்களுக்கு தேவையில்லை, பிரதமர் மோடி வேண்டவே வேண்டான்னு சொல்லி 40க்கு 40 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை வாரி வழங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியின் சார்பாக அவங்களுக்கு நன்றியை நான் முதல்ல தெரிவிக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரதமர் அவருக்கு இந்தியாவுக்கு பிரதமரா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தேவை. தமிழ்நாடு ஒரு மாநிலம் தானே இந்தியாவுக்கு. மக்கள் அவர் எங்களுக்கு வேணான்னு சொல்லி 40க்கு 40 தொகுதியை இந்திய கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் அவர்தான் பிரதமர் இருக்கலாம். மைனாரிட்டி பிரதமரா வந்திருக்கிறாரு. அதனால மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு வர, ஆர்கனைசர் RSS பத்திரிகை தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுல முக்கியமா அவங்க கோடிட்டு காட்டுறது என்னன்னா, பாஜகவின் களப்பணி அமைப்பு அல்ல RSSன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது நேரடியான தாக்குதல் தான். யாருக்கும்னா RSSக்கும் பாஜகக்கும் நடக்கக்கூடிய அதிகார போட்டின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் மோடி அவர்களுக்கு முன்னாடி, அமித்ஷா அவர்களுக்கு முன்னாடி, வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் RSS அமைப்பு என்ன சொல்லுதோ அதை தான் பிஜேபி செயல்படுத்தும். இப்போ சார் பேசும்போது சேவையெல்லாம் பலதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் அரசியலில் தலையிடவே மாட்டோம்லாம் சொன்னார். அப்படியெல்லாம் கிடையாது. பிரதமர் கேண்டிடேட்டுன்றதே இந்தியாவில் கிடையவே கிடையாது. அது உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்படி அதை செய்யறதுக்கு கூட RSSோடைய அமைப்பு சொல்லி தான் பிரதமராக மோடி அவர்கள் நிறுத்தப்பட்டார். அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் RSSனுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் இவங்க செயல்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, பாஜகவுடைய நட்டாவை விட இவர் அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, மோடி அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செயல். RSS சொல்றதை விட நாங்கள் என்ன சொல்றோமோ அதுதான் அப்படின்றத இவங்க ப்ளே பண்றாங்க. அதை RSS ஏத்துக்கல. என்னதான் இருந்தாங்க, எங்ககிட்டேருந்து வந்தவங்க தான் நீங்கள். பெரும்பாலும் RSSல இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே அமைச்சர்களாகவோ எல்லா பொறுப்புலையும் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அதிகார போட்டி தான் இங்கே நடக்குது. அந்த அதிகார போட்டியில் பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் அவர் தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்க்கும் பொழுது RSSல இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சுக்களை இவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அப்படின்றதுனால தான் இதை வெளிப்படையாக திரு மோகன் பகவத் அவர்கள் பேச வேண்டியது. அவர் ஒரு எச்சரிக்கையை தான் கொடுக்குறார். அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு யாரை சொல்கிறாரு? அப்படி கேள்வி கேட்டே உங்ககிட்ட பதில் கிடையாது. அதை நேரடியாக பிரதமர் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் தான் சொல்கிறாங்க. அப்போது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தே வெளிப்படையாக தெரியுது. முன்னாடியெல்லாம் RSSோடைய அவங்க காட்டுறவர்கள் தான் பொறுப்பாளர்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 25% வெளியிலேருந்து வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்பவே முடியாது, எப்போ வேணால் கட்சி தாவறவங்களாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இது நேரடியாக அமித்ஷா அவர்களை குறிக்கிற ஒரு சொல்ல தான் இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் RSS அமைப்பு ஒன்றும் சேவை அமைப்பெல்லாம் கிடையாது. பல விஷயங்களில் கலவரங்கள் நடக்குது, மத பிரச்சனை இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னணி RSS தான் இருக்கு. அது நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? RSSல அவர் சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல கொரோனா காலகட்டமா இருக்கட்டும், சுனாமி காலகட்டங்களா இருக்கட்டும், அப்பவும் RSS உடைய சேவை எல்லாரும் தான் செய்யறாங்க. ஆனா அது மட்டுமே நம்ம பார்க்க போனா, இந்த நாட்டினுடைய பிதாமகனாக, நம்ம நாட்டினுடைய தந்தையாக சொல்லக்கூடிய காந்தியாரடிகள் எப்படி கொலை செய்யப்பட்டாரு, யார் அவரை கொலை செஞ்சா, எந்த அமைப்புல இருந்து அவங்க வந்தாங்கன்றது முதல் கொண்டு இருக்குது. அதுக்கும் தொடர்பு இல்ல அப்படிங்கறது தீர்ப்புல வந்துருச்சு. திரும்ப அதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு கொலையாளிக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா? காந்தியார சுட்டு கொண்டவர் கோட்சேதா அப்படின்னு சொன்னா அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி பாஜகவும் RSS சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ ஒரு கொலை குற்றவாளிக்கு நீங்க பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னா, இந்த நாட்டுல கொலை குற்றம் செய்யறவங்க எல்லாம் ஏன் போன 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அந்த சாக்ஷின்னு ஒரு MP
காந்தியாருடைய அந்த உருவப்படத்தை வச்சு துப்பாக்கியால இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு எம்பி பண்றது செய்யறதெல்லாம் கட்சியோட நிலைப்பாடா நம்ம கொண்டுட்டு வர முடியும். கட்சியோட நிலைப்பாடா கொண்டு வர முடியும். இல்லாம அது வேற யாரோட அப்ப இங்க தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டுல பேசுறாங்க, ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசுறாங்க, தனிப்பட்ட முறையில பேசுறாங்க, ஓசின்னு பேசுறாங்க, வேற விதமாக சாதியில பேசுறாங்க. இதை எல்லாமே திமுகவோட நிலைப்பாடா கொண்டு வர முடியுமா? இல்ல இதே மாதிரி அதிமுக செய்றவங்க பேசுறவங்க எல்லாம் அதிமுக நிலைப்பாடா கொண்டு வர எடுத்து சுடுறது வந்து நீங்க ஒரு அமைச்சர் பேசுறது எப்படி நீங்க ஒண்ணா வந்து பொறுத்து அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஒரு கட்சியில தனி நபர் அவர் எம்பியாக இருந்தால் கூட அது பேசுறது கட்சியோட நிலைப்பாடா? அவங்க பேசுனதுக்கு பொறுப்பேற்று நான் வந்து பேசப்பட்டது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களா? இது வரைக்கும் அந்த எம்பி அப்படி பேசி இருக்கிறாங்களா? வெளிப்படையாவே வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த நாட்டினுடைய காந்தியை வந்து இந்த நாட்டினுடைய நம்ம தந்தைன்னு சொல்றோம். அவருக்கு வந்து இப்படி ஒரு அநீதியை சொல்லும் போது அதை வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ தொடர்ச்சியா இவங்க இதைதான் செய்யறாங்க. நீங்க நிறைய எல்லா வழக்குகளையும் பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, அது பாபர் மசூதி இடிப்பா இருக்கட்டும், மணிப்பூர் கலவரத்துல ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி இருக்குது. இது எப்படி சொல்றீங்க? என்ன ஆதாரம் எப்படி இருக்குது? இல்ல எல்லாமே ஆதாரத்தோட பேசணும். மணியம் ஏதாவது ஆதாரம் என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் திராவிடர் கழகத்தோட ஒரு பொறுப்பாளரை இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆர்எஸ்எஸ் சேர்ந்த பொறுப்பாளர்கள் யாராச்சும் இங்க வந்து பேசுறாங்களா நேரடியா? ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல என்ன பொறுப்புல இருக்கீங்க? மெம்பரே இருக்காது. நீங்க 10 வயசுல இருந்து இருங்க பரதன கூட அது விஷயம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் வந்து வெளிப்படையான தன்மை கிடையாது. அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு யாருக்கு தெரியும்? ஷாகால வந்து போனவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒழுக்க நெறியெல்லாம் சொல்லி தந்தாங்கன்னு சொல்றாங்களே. சுதேஷ் மினின்னு சொல்லிட்டு கேரளால இருந்த ஒருத்தரை 25 வருஷமா ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில வந்து நரக மாளிகைன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதை படிச்சு பார்த்தா தலை சுத்தலே வந்துடும். அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை எப்படியெல்லாம் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு மதவெறிய எதிர்ப்பை சொல்லி அவங்க கொல்லணும் குத்தணும்னு சொல்லியெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதே போல பன்வர் மெக்வின்ஷி அப்படின்ற ஒருத்தர் அவர் என்ன எழுதிருக்காரு? ஐ குட் நாட் பி எ ஹிந்து, த ஸ்டோரி ஆஃப் த தலித் இன் த ஆர்எஸ்எஸ் சொல்லி அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். எப்படியெல்லாம் வந்து மனித இனத்தை தாக்கணும் மத ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் படிச்ச பிறகு ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அமைதியான சேவை செய்யக்கூடிய அமைப்பு. இல்ல சுருக்கமா வக்கர புத்தி உள்ள யாரோ ஒருத்தர் ஒரு புக் எழுதுறாங்க, அதுவும் கேரளாவுல இருந்து எழுதுனாருன்னு சொன்னா அது எப்படி வக்கர புத்தியில முன்னால வக்கர புத்தியில எழுதிருப்பாங்க யாராவது? வந்தவங்க எழுதுறத எல்லாம் எடுத்து சரி இந்த பாருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்றேன். அதாவது கட்டி தருவினால சிஎம் போல இல்ல கட்டி தருவினால பாம்பு வச்சவங்கள பாம்பு வச்சு தீவிரவாதமா கட்டி தருவீங்களா? அத பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கு நேரத்துல சுருக்கமா சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், ஒரு 20 செகண்ட்ல சொல்லிடுறேன். அதாவது வெஸ்ட் பெங்கால் இப்போ எப்படி இருக்குன்னாக்கா ஒரு குட்டி அரேபியா மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் காங்கிரஸோட மைண்ட். இதெல்லாம் எவ்வளவு ஒரு தவறான என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வரீங்க? அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல 30% இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கிறது. அதை சுத்தியே அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட வச்சு இவங்க இருந்தா போதும் ஒண்ணு ஃபைனல் என்னன்னா மக்கள் யாருக்கு வாக்களிச்சாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே தெரியாம வாக்களிக்கல, அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க செயல்பாடு இருக்கிறதுனால அங்க அப்படி இருக்கு. கேரளா பல ஆண்டுகளுக்கு முன்னே அப்படி ஆயிட்டுது. தமிழ்நாடு இப்ப அப்படி ஆகிட்டு இருக்கு. வந்த மதங்கள் எடுத்துக்கிறேன் நேரம் குறைவா இருக்கு. இங்க உள்ள ஒழிப்ப அழிப்பன்னு சொன்னதுனால இந்த பிரச்சனைகள் வருது. இருங்க ஜமதக்னி நீங்க பேசுங்க.